எத்தனை படி அரிசிதாத்துங்கிறது சாத்திரமா லட்சத்தோடு அளவு இதுக்குன்னே இதெல்லாம் வச்சு சோறு போட்டு வளர்க்கணும். இன்னொன்னு வந்தது இது ரெண்டுக்குமே ஒரு டம்பா பிடிக்குமே. பால் குடிக்கிறதுனால அப்படி தோடு பால் பண்ணிக்க இந்த மாதிரி தான் பால் சாப்பிடணும். நிறைய பசங்க மகதகிரி ஆளக்கூடிய மகசி மகிசி என்னகிரி மகதகிரி என்னகிரி என்னகிரி புத்தி சீகமணி பெற்ற பிள்ளை ஒரு புன்னகை செய்யும் நல்ல பிள்ளை கல்லு ஒரு பிள்ளை கட்டெடுத்து வயது 26 ஆச்சு. யாரோ பிள்ளை யாரோ பத்தாள கலந்து போட்டுவோம். பாட்டு தான் பாடணும். பத்தாளக்காரையா நம்ம பின்னாடி சம்பாடு தான் படுத்துட்டு இருக்கிற அப்படி மகிசி மகிசி என் பெயர் மகதகிரி ஆளக்கூடிய மகிழ்ச்சியாக இருந்த போதிலும் மகிசின்னு உங்களுக்கு வச்சது தீஜாரின்னு வச்சிருக்காங்க. நம்ம பின்னாடி இருக்கிற பொம்பளைக்கு பின்னாடி ஐயோ இது ஒரிஜினல். ஐயா டூப்பில் ஒரிஜினல். அது ஒரிஜினல். ஆர்கடா பைத்தியம் வைக்க என்ன சாமான் இந்த நாத்தடிக்குது. மகிழ்ச்சியா மகிழ்ச்சி என்ற தாய் தந்தை அம்மா யாருங்க? அப்பா யாரு? அப்பா அம்மா யாருங்க? எங்கடா வைக்கிறேன் எங்க வச்சா என்ன பண்ண என்ன பண்றேன்? நானும் நாட்டுதான் மகிழ்ச்சியாக இருந்த போதிலும் 10 மாதம் 300 நாட்கள் அங்கத்தில் தான் சுமந்து ஆட்சியாக அரவணைப்படுவதை ஈட்டெடுத்தால் என் தாய் தந்தை யாருங்க? யாருங்க அப்பா அம்மா? தாய் தந்தை யாருங்க? சொல்லட்டுமா? எந்த தாய் Come on.
தேவராயா தேவராயா அத சொன்னாலும் தப்பா தெரியுது. முத ஆறு உங்களுக்கு பால் தாயில வாயில ஓம்பு வச்சதுன்னு பால் தப்ப ஓம்புறது இல்லையா? பைத்தியக்காரன் அதான் அங்க வாங்கிட்டேன். நல்லவங்களுக்கெல்லாம் யாரும் காசு கொடுக்கறது இல்ல, நல்லவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது இல்ல, பைத்தியக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. என்னுடைய தந்தையார் தந்தையாருங்க? என் தந்தையார் மாயாசூரன். மாயாசூரன் தந்தையார். என்னை ஈண்டெடுத்தாள் என் தாய். என் தாய் யாருங்க? மாயவல்லி. மாயவல்லி. சரிங்க. அப்படி மாயாசூரனுக்கும் மாயவல்லிக்கும் நீங்க பிறந்தீங்க. நாங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்களும் 2 பேர் பிறந்தோம். யார் யாரு பிறந்தீங்க? என் அண்ணனோ மகிஷாசூரன். மகிஷாசூரன் ஒண்ணு. சரிங்க. என் பெயர் உங்க பேரு மகிஷி. என் பெயர் மகிஷி. மகிஷி. அப்படி ஆமாங்க. பிறக்கிறது பிறந்து 2 பேரும் வாழ்ந்திருந்தாலும் என்ன நேர்ந்தது தெரியுமா? நான் பிறக்கும்போது எப்படி எல்லாம் இருந்தேன். என்ன நேர்ந்தது? அப்புறம் அடிக்கவே வேண்டாங்க. என்ன நேர்ந்தது? உங்களுக்கு என்ன அபயம்? என்ன அபயங்கிறத அவகோடுன்னுட்டேன். நாயா எனக்கு ஓம குழல் அதிகம் ஊத்திட்டாமா குடுத்துட்டே இருக்கிறாங்கல்ல. ஓமா அது என்ன ஓமத்தரான்? அது எச்ச ஊத்தி விட்டேன். சேவா தண்ணி ஊத்தி விட்டேன் எனக்கு எச்ச. ஓ சொல்லுங்கம்மா. அப்படி அப்படி நான் பிறக்கும் பொழுது ஒரு தெய்வலோகத்து அமராவதி பொண்ணு லோகத்திலே ரொம்ப ஊர்வசி திலோத்தமை 7 நாட்டிய பெண்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறார்களோ அந்த 7 பெண்களும் 7 பெண்களுடைய அழகு ஒன்றாக சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது போல அவள் அழகாய் இருந்தேன். இந்த அளவா இருந்தீங்க. உண்மைதான். அப்புறம் ஏமா இப்படி பேரளவாயிட்டீங்க? பேரழகு அழகு பேரழகு இப்படி யாரும் அப்படி இருந்த நான் இறமையாட்டு ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கறோம். அப்படி இருக்கும் பொழுது நான் மனதிலே யாரை பார்த்து ஆசைப்பட்டாலும் சரிங்க யார் ஆசைப்பட்டாலும் அன்னவருடனே அப்பவே செத்து போயிருவாங்க. அவங்க உண்மையில ஆசை வச்சவன் மனுஷனா இருக்க முடியும். ஆனவனை பார்த்து நான் ஆசைப்பட்டால் அன்னவனை அடையாமல் இருக்க மாட்டேன். மத்தாளக்கார மேல ஆசைப்படாயா பார்க்கலாம். மத்தாளக்கார மேல ஏற்கனவே என் ஜாதகத்துல வீக்கு வேண்டாம். அப்ப வேண்டாம். அப்பொழுது தேவனாக இருந்தாலும் சரி, சரிங்க, மாநிலனாக இருந்தாலும் சரி, முனிவராக இருந்தாலும் சரி, நான் பார்த்து ஆசைப்பட்டால் ஆமாயா அப்பொழுதே அவனை கட்டி சேர வேண்டும். அப்பவே உண்மைதான். கற்பம் தரிக்கணும் இல்ல அப்பவே சேர்ந்துருவீங்க. கட்டி சேர வேண்டும். அப்படி என் அழகை பார்த்தால் அப்படி தூண்டாதவர்கள் கூட அவர் மனதிலே என்ன சேர தூண்டும். அழகா பெயர்பட்ட அழகா இருந்தது. கன்னியாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னை பார்த்து எனக்கு இப்பொழுது நான் இருக்கின்ற உருவம் எப்படி தெரியுமா? எப்படி? என் சிரமாகப்பட்டது எரமையாகவும் எரம தலையாகவும், என் உடலாகப்பட்டது ஒரு மாநில பெண் உருவமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சாபம் எனக்கு எப்படி வந்தது தெரியுமா? ஆமாயா பார்த்தா பொட்டருமையாட்டம் இருக்குது. டெல்லி இருந்து பிரியாதான் இருக்குது. என் கூட்டு பக்கத்துல வச்சுக்கிறாங்க. அப்பொழுது வதிஷ்ட மகாமுனிவரை பார்த்து இந்த முனிவரை இந்த தினத்தில் நம்ம கட்டி சேர வேண்டும் அப்படி என்று அந்த வதிஷ்டை பார்த்து இன்று என்னிடம் கட்டி சேர வேண்டும் என்று அவனை பின்னோக்கியே ஓடிக்கொண்டிருந்தேன். அவன் என்னுடைய அழகை பார்த்து அவனுடைய கண்களுக்கு மட்டும் என் உருவமாகப்பட்டது அரைக்கு போல் தெரிகிறது. ராட்சசி ஆட்டம். உண்மைதான். சரிங்க. மற்றவர்களுக்கெல்லாம் அழகிலே சிறந்த பெண்ணாக தெரிவேன். சரிங்க. அப்பொழுது இவள் ஒரு அரக்கி என்று இருக்கிறது. இவளுக்கு இச்சைக்கு நாம் இச்சப்படக்கூடாது என்று இவர் பயந்து கொண்டே ஓடிக்கொண்டிருந்தான். பின்னோக்கி ஓடிக்கொண்டே இருந்தேன். இன்றைய தினத்திலே உன்னை கட்டி சேராவிட்டால் என் பெயர் மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த முனிவரை கட்டி சேர வேண்டும் என்று சொல்லி நான் வதிஷ்டை வழி வந்தாயுமா கட்டி பிடித்து இறுக்கி அணைத்து கட்டி பிடித்து இருந்து கொண்டே சென்றேன். அப்பொழுது
அவர் என்ன செய்தார்? நான் ஒரு முனிவர் என்று தவத்தில் சிறந்த மகா முனிவர் என்று பாராமல் என்னை இந்த அளவுக்கு சித்திரவதை செய்கிறாயே, உன் அழகு இப்படி இருக்கின்ற தெரிந்துதானே நீ இந்த அளவுக்கு என்னை சித்திரவதை செய்கிறாய். அதனால உன்னுடைய உடலாகப்பட்டது பெண்ணாகவும் உன்னுடைய சிரமாகப்பட்டது எருமையா போகட்டும், எருமை வீடு சாபம் என்று சாபத்தை கொடுத்து விட்டார்களா? சாபத்தை பெற்று என்னை போல ஒரு இடம கன்று போல் என்னுடைய சிரமம் என் உடல் ஒரு பெண்ணாகவும் உருவம் போகட்டும் என்று சாபத்தை கொடுத்தார். என்னை போல பெண்களை பார்த்தா எண்ணி நகைப்பார், எண்ணினமா பேசுவார், கண்டு சிரிப்பார். அப்படி இருக்கும் பொழுது அந்த பொல்லாத தேவரையும் சரி அந்த முனிவர்களையும் சரி பலிக்கு பலி வாங்க வேண்டும். அதனால என் அண்ணனை காண வேண்டும். போய் பார்க்கலாம்.